ஏதாவது ஒரு நடிகர் இல்லை ஏதாவது டைரக்டர் ஏதாவது கதை எழுதுகிறவன் சினிமா படம் இருக்கும்போது படம் எடுத்து வெளியில் இந்த படம் ஏன் தப்பாக இருக்குன்னு சொல்லி கேட்குறானா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷோ வெறும் யூடியூபர் தான் இருக்கலாம். எங்களுக்கு ஒரு செலவு இருக்குது வருஷம் 6% சொத்து வரி ஏறுது, 6% டேக்ஸ் ஏறுது, 6% சம்பளம் ஏறுது. ஸோ இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்தால் தான் நாங்களும் தியேட்டர் நடத்த முடியும். ப்ரொடியூசரு ஆரம்பிக்கும் போது பூஜை போடும்போது தான் இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட் ஷோவில் தான் நீங்கள் பார்க்கணும். அதுதான் ப்ரொடியூசரோட மரியாதை. எப்போ ஒருத்தர் ரூபா முதலீடு போடுறானோ அவன் பேச்சு கேட்டு மரியாதையை நடத்தினா தான் இந்த தொழில் நல்லா இருக்கும். படம் சக்ஸஸ் மீட் கேக் வெட்டு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. அந்த சக்ஸஸ் மீட்டில் அந்த ப்ரொடியூசர் இன்னொரு படம் அறிவிச்சிருக்கிறான். தமிழ் நடிகர்கள் அவன் இன்னொரு வீடு வாங்கிட்டு நல்லா இருக்காங்க. ஒரு ப்ரொடியூசர் ஒரு வீடு விற்பா, எந்த ஹீரோ கொடுப்பாங்களோ அவன் இன்னொரு வீடு வாங்குவான். இதுதான் நிலைமை. விஜய், அஜித், சூர்யா, ஹீரோ இல்லை சார், நான் சொல்கிறேன் சிவகார்த்திகேயன், விஜய், பல நடிகர்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட நிறைய தயாரிப்பு நிறுவனங்கள் இங்கே இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியும், இன்னமும் இருக்குது. ஆனால் அவங்களால இப்போ படம் பண்ண முடியல. அந்த நீங்கள் 4 நடிகர்கள் சொன்னீங்களே, அவங்களே படம் எடுத்து அவங்களே சக்ஸஸ் ஆகிருக்காங்களா சொல்லுங்கள்? இல்லை, பெரும்பாலும் பின்ன அதை தான் சார் கேட்குறேன். அவங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியல சார். நமக்கு வாழ்க்கையில் தூக்கி விட்டவங்களுக்கும் படம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணணும்? ஆர்டிஸ்ட்டுங்களெல்லாம் என்னோடய வேண்டுகோள் என்னன்னா, படம் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. அந்த கம்பெனியில் நிறைய பேர் வேலை விட்டு போகிறாங்க. அந்த ஓனர் என்ன பண்ணுறான்? எக்ஸிட் இன்டர்வியூன்னு கண்டக்ட் பண்ணுவான். என் கம்பெனி விட்டு ஏடா வெளில போகிறீங்க, என் மேலே எதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கடான்னு கேட்பான். அப்போது அந்த சொல்லும்போது சில கருத்துங்களெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கருத்து சரியாக செஞ்சு அந்த கம்பெனிக்காரன் திருந்ததான் அந்த கம்பெனி ஓடும். ஏதாவது ஒரு நடிகர் இல்லை ஏதாவது டைரக்டர் ஏதாவது அந்த கதை எழுதுகிறவன் சினிமா படம் இருக்கும்போது படம் எடுத்து வெளியில் இந்த படம் ஏன் தப்பாக இருக்குன்னு சொல்லி கேட்குறானா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷோ வெறும் யூடியூபர் தான் இருக்கிறான். எல்லாம் 200 வாங்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு சூப்பர்ன்றான். அவன் ஏதோ இப்போ ஒரு படம் ரீசெண்டாக நான் பார்த்தேன். 6:30 மணி ஷோ சூப்பர்ன்றான். பார்த்தா அந்த படம் 9 மணிக்கு தான் ஒரு இதாகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான ப்ராப்பகண்டா பண்ணி ஜனங்களை உஸ்பேத்தி திசை திருப்பி சினிமா தியேட்டருக்கு இட்டின்னு வர்றது சில கும்பல் இருக்குது. அப்படி பார்த்தாலும் எந்த படத்துக்கும் அந்தளவுக்கு பெரிய கூட்டம் வரது இல்லையா? இல்லை, அதுக்கு தான் அந்த கூட்டம் வரதில்லை. இவங்க எல்லாம் பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜனங்க வரதில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஃபெயிலியர் ஆகிருக்கலையா டெக்னீஷியன்ஸ், ஃபெயிலியர் ஆகிருக்கலையா ஸ்டோரி கதை எழுதுகிறவங்க, இவங்க எல்லாம் சினிமா தியேட்டரில் யூஸ்வலி நான் 20 வருஷம் 30 வருஷம் பின்னாடி இருக்கும்போது சினிமா தியேட்டரை நான் நடத்தும்போது டைரக்டரெல்லாம் வருவாங்க, அந்த கேமராமேன் எல்லாம் வருவாங்க. என்ன சார் என்ன கதைன்னு கேட்பாங்க. சார் இந்த இடத்துல தப்பாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ அடுத்த படத்தில் அவங்க திருந்துவாங்க. இந்த இடத்துல நான் சொன்னது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் லைஃப் செட்டில் ஆகிடுச்சு, நீ எது வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த மனநிலை மாறணும். அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இன்னும் பல தயாரிப்பாளர்கள் இன்னமும் பெருமைக்காக தான் வச்சுருக்காங்கன்னு எடுத்துக்க முடியுமா? அப்போது எங்கே இருக்காங்க தயாரிப்பாளர்கள்? இல்லை, அது வேறு விஷயம். சார், இது எப்படின்னா ஒரு ரேஸ் கோர்ஸில் ஒரு குதிரை ஓடும். ஜாக்கி சரியில்லைன்னா குதிரையை சாவடிக்க முடியுமா? அதே தான். சரி சார், அப்போ இங்கே தயாரிப்பாளர்கள் சங்கம்னு ஒன்று இருக்கே சார், அப்போ அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க சார்? சங்கத்துக்குள்ளேயே சங்கம் ஒன்று இருக்குல்ல, அது நிறைய சங்கம் இருக்குது சார். இல்லை, சங்கத்துக்குள்ளே இன்னொரு சங்கம் உருவாகிடும். இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒரு நண்டு பார்ப்பீங்கல்ல, அந்த ஒரு நண்டு மேலே போகிறதுக்கு இன்னொரு நண்டு கீழேருந்து காலை பிடிக்கும், நீ மேலே போகக்கூடாதுன்னு. அதுதான் சங்கம் சார். அஜித்குமார் அவர்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படம் கொடுத்துருந்தார், நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏற்கனவே விடாமுயற்சி திரைப்படம் கொடுத்தாரு. அந்த படத்தோட டீசர் ட்ரெயிலர் வரும்போது பெரிய வரவேற்பு இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி விசிட் போகிறதுக்கு பெரிய நாட்கள் எடுத்துக்கிச்சு. ஆனால் இந்த திரைப்படம் ஒரு மணி, அதாவது ஒரு நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் கிட்ட பார்த்துருக்காங்க. ஸோ அஜித்குமாரை ரசிகர்கள் இப்படி தான் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பார்ப்போம் சார், அதெல்லாம் சொல்ல முடியாது சார். படம் நல்லா ஓடிச்சுன்னா மக்கள் இன்னும் சினிமா தியேட்டர் நம்பி வராங்கன்னு சொல்லிட்டு எங்களோட எண்ணிக்கை. படங்கள் ஓடலைன்னா எங்களுக்கு ஏமாற்றல் தான். நாங்கள் இப்போது
தியேட்டர் கட்டிட்டு காலியாக வச்சுக்கிற முடியாது. எங்களுக்கு ஒரு செலவு இருக்குது, வருஷம் 6% சொத்து வரி ஏறுது, 6% டேக்ஸ் ஏறுது, 6% சம்பளம் ஏறுது. ஸோ இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்தால் தான் நாங்களும் தியேட்டர் நடத்த முடியும். இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வச்சுருந்தாங்க ரேட்டு. 41 மல்டிப்ளெக்ஸ் இருக்குது சென்னையில், பெங்களூரில் 41 மல்டிப்ளெக்ஸ்னால் நியர்லி 150 ஸ்க்ரீன் இருக்குது. 2000 ரூபா வச்சுருக்கவன் 200 ரூபா டிக்கெட் விற்றான்னா அந்த தியேட்டர் எப்படி நடத்த முடியும்? கஷ்டம் தான் சார், அது மாதிரி நடத்த முடியாது. ஸோ வந்து கவர்மெண்ட்டு தலையிடுறாங்க. இந்த தலையிட்டால் தான் எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பாதிக்குது. சார் நீங்கள் என்ன சொன்னாலும் 200 ரூபாய் இல்லை சார். நீங்கள் கண்டென்ட் நல்ல படங்கள் தப்பு வந்து எங்கே இருக்குது? இப்போ நல்ல தரமான படங்கள் வர்றதில்லை, அங்கே தானே மிஸ்டேக்கு. இப்போ டிராகன் ஓடிட்டு தானே சார் இருக்குது. குடும்பஸ்தன் படம் ஓடிச்சு. மதகராஜா உங்களுக்கு தெரியும், 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணி ஓட்டி எடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும். படங்கள் நல்லா இருந்தால் தானாக வந்து நீங்கள் 200 ரூபாய் இல்லை 250 ரூபாயோட மக்கள் பார்க்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் தரமான படங்கள் கொடுக்கறது இல்லையே. அதுக்கு ஏன் எந்த ஒரு நடிகர்களோ ஒரு தயாரிப்பாளர் சங்கமோ இல்லை ஒரு அரசாங்கமோ ஏன் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க? எந்த மாதிரி தமிழ் சினிமா, ஏன் ஒரு காலத்தில் தமிழ் சினிமா தான் மற்றவங்களுக்கு வந்து ஒரு பாடமாக முன்னோடியாக இருந்த ஒரு திரையுலகமே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கதையுள்ள படம், கதையில் சார் சிம்பிள் கதையை வச்சுலாம் படம் எடுத்து இட்டு கொடுத்துருக்காங்க சார். இங்கே அந்த அளவுக்கு படம் எடுத்தவங்க ஏன் இந்த மாதிரி வர்றதே கிடையாது? யாருமே வந்து அக்கறையே கிடையாதா? சினிமா துறை பொறுத்தவரைக்கும் யாருக்கு தேட்டருக்காரங்க தான் வந்து புலம்பிகிட்டு இருக்காங்களே தவிர இந்த நடிகர்களுக்கோ இந்த தயாரிப்பாளர்களுக்கோ. தியேட்டருக்கு வந்து ஒரு அட்ரஸ் இருக்குது. நாங்கள் வந்து நிறைய பேருக்கு பதில் சொல்லணும். ஒரு தப்பான ப்ராடக்ட் கொடுக்குறதுக்கு அவர் யார்கிட்ட பதில் சொல்லணும்? அவர் யாருக்கும் பதில் சொல்லணும். பின்ன நீங்கள் எப்போ ஒருத்தரை வந்து பதில் சொல்லாத நேரத்தில் இருந்தானா அவன் இப்படி தான் பண்ணுவான். இப்போது ஒரு ஏவிஎம் பேனர் இருக்குது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பேனர் உருவாக்கியிருக்காங்க. 169 படங்கள் எடுத்தாங்க, எல்லாமே மாஸ்டர் பீஸ். ஸோ அந்த படங்கள் வந்து எப்போ வந்து இந்த காலத்து சூழ்நிலை சரியில்லைன்னு சொன்னாலும் அவங்க படம் எடுக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. அதே மாதிரி சூப்பர் குட் 100 படம் எடுத்தாங்க. வருஷத்தில் வந்து 2 படம் தான் ஓடும். எல்லாம் 75 வருஷம், 75 நாள், 100 நாள் ஓடும். 100 படம் எடுத்திருக்காங்க. ஏன் அவங்க நிப்பாட்டினாங்க? வேண்டாம், இது சரியில்லை, நம்ம பேச்சு கேட்குறதுக்கு சரியில்லைன்னு. ப்ரொடியூசரு ஆரம்பிக்கும் போது பூஜை போடும்போது தான் இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் தான் நீங்கள் பார்க்கணும். அதுதான் ப்ரொடியூசரோட மரியாதை. எப்போ வந்து ஒருத்தர் ரூபா முதலீடு போடுறானோ அவன் பேச்சு கேட்டு மரியாதையாக நடத்தினா தான் இந்த தொழில் நல்லா இருக்கும். அவன் ஏன் வரான்? சும்மா எதுக்கு இருக்கிறான் அவன் சொல்லிட்டு ப்ரொடியூசர் கேட்டால் அவன் என்ன பண்ணுவான்? ஒரு 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 குடும்பத்தில் தலைவன் தான் சார் நிர்வாகம் செய்யணும். அங்கே வீட்டில் பெருக்கிறவங்கள வந்தான்னா அவங்க வீட்டு நிர்வாகம் செஞ்ச என்ன ஆகும்? இதுதான் இந்த நிலைமை தான் சினிமா இருக்குது. ப்ரொடியூசர் வந்து நீ படம் என்ன எனக்கு சொன்னேன், நீ என்ன எடுத்துன்னு இருக்கிற, எனக்கு என்ன செலவாகுது, எத்தனை பேர் இருக்காங்க, ஆர்டிஸ்ட்டுங்க எவ்வளோ இருக்கிறாங்க, க்ரூ எவ்வளோ இருக்குது, இது தேவையா, இது எனக்கு சாப்பாடு செலவு இவ்வளோ ஆகுதா அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்குற நிலைமையில இப்போ ப்ரொடியூசர் இருக்காங்களா? இல்லை. ஏதோ ஒன்று ஓடுது, அவங்க ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ரோலிங் பண்ணணும், இந்த நிலைமை தான் ஓடின்னு இருக்குது. இந்த நிலைமை எப்போ தான் சார் மாறும்னு நினைக்கிறீங்க? இந்த நிலைமை எப்போ மாறும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து அந்த இடத்துல இல்லை, நாங்கள் வந்து கடைசி இடத்துல தான் உட்காந்துருக்குறோம். இப்போ நீங்கள் அவார்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்டா கூட கடைசியில் தான் எங்களை கூப்பிடுவாங்க. முதல்ல தப்பு பண்ணவன் தான் அவார்டு கொடுத்துட்றாங்க, கடைசியில் தான் எங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அதுன்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை கேட்கணும்னு தோணுது. சக்ஸஸ் மீட்டுன்னு ஒரு விஷயம் நடக்கும், நீங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் கூட அமரன் சக்ஸஸ் மீட் நடந்தது. திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் கூட கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க. ஆனால் படம் வெளியாக 2வது நாளே சக்ஸஸ் மீட்டு, 3வது நாளே சக்ஸஸ். அவங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே யார் பண்ணுறாங்க? ஆரம்பத்திலே நம்பிக்கையில் ஒரு கேக் ஆர்டர் பண்ணிவிடுவாங்க, அது வீணாக போயிடுமேன்னு சொல்லி தான் அவங்க சக்ஸஸ் மீட்டை கொண்டாடுறாங்க. இந்த நடிகர்கள்லாம் யோசிக்க மாட்டாங்களா? 2வது நாள் சக்ஸஸ் மீட் கொண்டாடுறமே, இது நம்மளை நம்பி திரையரங்களை போட்ட உரிமையாளர்கள் அவங்க படம் அவங்க பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி நான் நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கல்ப உணர்ச்சி இருந்தால் தான் அவங்க வருவாங்க. அவங்க படம் அவங்களே பார்க்குறது இல்லையே. ஸோ ஏதோ கூப்பிட்டாங்க நாங்களும் வந்தோம்னு சொல்லிட்டு அவங்களும் கேக் சாப்பிட்டு போயிடுறாங்க. இதுதான் பிரச்சனை சார். ஒரு ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு வசூலை வைத்து வந்து ஒரு நடிகருடைய ரேட்டிங்கை நிர்ணயிக்க முடியுமா சார்? ஏன்னா சியான் விக்ரம் வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு சூர்யா எந்த ரேஞ்சில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஆனால் சிவகார்த்திகேயன் எப்போ வந்தாலும் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு தெரியும். நீங்கள் வசூல்னு சொல்கிறீங்க இல்லையா, படம் சக்ஸஸ் மீட் வந்து கேக் வெட்டு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. அந்த சக்ஸஸ் மீட்டில் அந்த ப்ரொடியூசர் வந்து இன்னொரு படம் அறிவிச்சிருக்கிறான்னா இது பின்ன அது எப்படி சக்ஸஸ் ஆகும் சொல்லுங்கள்? இன்னைக்கு திரையரங்கில் வசூலை வைத்தாலும் சார் சக்ஸஸ் முடிவுக்கே வராங்க. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு பையன் வந்து 100 மார்க் வாங்குறான்,
100 மார்க் வாங்கிட்டு அடுத்த வருஷம் வந்து என் பையன் நல்லா பண்ணியிருக்கான், இவனுக்கு வந்து ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஃபீஸ் கட்டுவாங்க. அவன் இன்னும் 35 மார்க்கே வாங்கியிருக்க மாட்டான். எப்படி அவன் நம்பி அவங்க அப்பா ஃபீஸ் கட்டுவாங்க? அதுதான் சக்ஸஸ் மீட். அப்போ எல்லாமே வந்து ஒரு பிம்பத்துக்காகவும் ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் நடக்குதுன்னே சொல்ல வரீங்களா? ஆமாம் சார், ஏற்கனவே அதை ப்ரீ புக்டு தானே, கேக்கு கீக்கெல்லாம். சார், இறுதியாக ஒரு கேள்வி. ஒரு நடிகர் ரேஸு அப்படின்னு பிஸியாக போயிட்டுருக்காரு, ஒரு நடிகர் முன்னணியில் இருக்கும்போது அரசியலுக்கு போயிட்டார். இருக்கிற இந்த மாதிரி நடிகர்கள்லாம் வசூலை கொஞ்சமாச்சும் கொடுக்குறவங்க, இவங்களே இப்படி பண்ணால் நம்ம எப்படி பழைக்கிறதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? காலம் பதில் சொல்லும். எவ்ரி சிச்சுவேஷனில் ஒரு பொதுவான ஆள் உருவாக்குவார். சினிமா வந்து யாரும் நம்பி வரல. ஸோ இவங்க இல்லைன்னா இன்னொருத்தர் வருவார். அதுதான் வாழ்க்கை நடந்திருக்கு. சினிமா வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இவங்களால தான் சினிமா கிடையாது. எவ்ரி சிச்சுவேஷன் கிரியேட்ஸ் எ லீடர். ஸோ அடுத்த வருஷம் புதுசாக வரலாம். இப்போ பிரதீப் ரங்கநாதன் இந்த படம் நடித்தார், டிராகன். போன வருஷம் லவ் ஸ்டோரி நடித்தார். அதுக்கு முன்னாடி யாருக்காவது தெரியுமா அவரை பற்றி? யாருக்கும் தெரியாது. எவ்ரி சிச்சுவேஷன் கிரியேட்ஸ் எ லீடர். ஸோ இவங்க இல்லைனாலும் இன்னொருத்தர் உருவாக்கலாம். சார், நான் பல திரையரங்க உரிமையாளர்களை பேட்டி கண்டிருக்கேன். எனக்கு கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, மல்டிப்ளெக்ஸு சிங்கிள் ஸ்க்ரீன் டபுள் ஸ்க்ரீன் மல்டிப்ளெக்ஸ் நடத்துகிற விதத்தில் சிங்கிள் ஸ்க்ரீன் டபுள் ஸ்க்ரீனில் நடத்த முடியல. நிறைய ஷோஸ் கேன்சல் ஆகுது, கூட்டம் வர்றது கிடையாது, 30 ஆடியன்ஸ் 20 ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி பல நகர்ப்புறங்களில் இருக்கிற திரையரங்க உரிமையாளர்களே சொல்கிறாங்க. மல்டிப்ளெக்ஸ்னால சிங்கிள் ஸ்க்ரீன் டபுள் ஸ்க்ரீனுக்கு ஒரு ஆபத்துன்னு எடுத்துக்க முடியுமா, இல்லை வந்து அதனால் வந்து இதை ஒன்றுமே பண்ண முடியலன்னு எடுத்துக்க முடியுமா சார்? சார், டீ கடையில் டீ எவ்வளோ? 30 ரூபா இல்லை 15 ரூபா. இதே நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் டீ எவ்வளோ ஆகும்? 300 ரூபா ஆகும். அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 8 கோடி மக்கள் இருக்காங்க. 1500 சினிமா ஸ்க்ரீன் தான் இருக்குது. அப்போ என்ன கணக்கில் ஓடுது? 2 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இதே சைனாவில் வந்து 40,000 பேருக்கு ஒரு சினிமா ஸ்க்ரீனு. நாங்கள் கம்மியாக இருக்கிறோம். ஸோ சினிமா தியேட்டருங்களுக்கு தேவை. கவர்மெண்ட் வந்து இது வந்து சினிமா தியேட்டர் என்ன ஊக்கத்தொகை கொடுக்கணுமோ அது கொடுக்கணும். ஆனால் இன்னும் வர வசூலெல்லாம் சினிமா தியேட்டர் ஓனரே எடுத்துன்னு போய்ட்றான்னு சொல்லிட்டு ஒரு மாயையில் இந்த சினிமா தியேட்டருங்க வந்து அழியுது. மல்டிப்ளெக்ஸ் பற்றி சொல்கிறீங்க. ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டுங்க நீங்கள் போய் அவங்களோட வெப்சைட்டில் போய் பாருங்கள், அவங்க எவ்வளோ நஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சார், ஒரே ஒரு பதில் நச்சுன்னு சொன்னீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் தமிழ் சினிமா எப்படி இருக்குது, தமிழ் நடிகர்கள் எப்படி இருக்காங்க? தமிழ் நடிகர்கள் அவன் இன்னொரு வீடு வாங்கிட்டு நல்லா இருக்காங்க. ஒரு ப்ரொடியூசர் ஒரு வீடு விற்பான், அவன் நம்பி எந்த ஹீரோ கொடுப்பாங்களோ அவன் இன்னொரு வீடு வாங்குவான். இதுதான் நிலைமை. சார், இவ்வளோ நேரம் அழகாக பொறுமையாக பதில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நாம் தொடர்ந்து பயணிப்போம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.